எங்க அப்பா கிட்ட பேசுனீங்க போல. ஆமாங்க பேசினேன். நீங்க தானே சொன்னீங்க உங்க அப்பா என்ன முடிவு எடுத்தாலும் சம்மதம்னு. அதான் உங்க அப்பாட்ட போய் பேசினேன். மேற்கொண்டு பேசலாமான்னு எதுவும் கேட்டாரா? என் விருப்பம் என்னன்னு கேட்டாங்க. எனக்குன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்ல. என்ன முடிவுனாலும் நீங்களே எடுங்கப்பான்னு சொல்லிட்டு. மேற்கொண்டு பேசலாம்னு சொல்லுவாரா இல்ல வேண்டான்னு சொல்லுவாரா? அதெல்லாம் எனக்கு தெரியலங்க. ஒருவேளை இந்த கல்யாண பேச்சை விட்டுடலாம்னு உங்க அப்பா சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? சரின்னு சொல்லுவேன். உங்க முகத்தை பார்த்தா எதுவும் சரியில்லையே. திடீர்னு இப்ப என்ன ஆச்சு? ஏன் முகமெல்லாம் வேர்த்து கொட்டுது? என்னதாங்க பிரச்சனை? வேலையில இருந்து என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க மீனா. இந்த விஷயம் தெரிஞ்சு கையில வாங்கின உடனே கையும் ஓடல காலும் ஓடல, அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு மீனா. தலைய சுத்திருச்சு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. என்கொயரி தான் நடக்கும். அது எனக்கு சாதகமா இருக்கும்னு சில பேர் சொல்றாங்க, சாதகமா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. என்ன பண்றது மீனா? எனக்கு தெரியலையேங்க. வேலை மட்டும் திரும்ப கிடைக்கலன்னு வச்சுக்கீங்க, ரொம்ப அசிங்கமாயிடும். வெளியில தலை காட்டவே முடியாது. மறுபடியும் மளிகை கடைக்கு தான் வேலைக்கு போகணும். மறுபடியும் அப்பா சேர்த்துக்குவாரன்னு கூட தெரியும். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். எனக்கு என்னமோ உங்களுக்கு வேலை திரும்ப கிடைக்கும்னு தான் தோணுது. யார் என்ன பேசினாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நமக்கு வேற வழியே இல்ல. பாத்திருக்க வாய்ப்பே இல்ல. முதல்ல வீட்டுக்கு போலாம். ஏதாவது பிரச்சனையான கேள்வி வந்துச்சுன்னா அப்ப ஃபேஸ் பண்ணிக்கலாம். அக்கா செந்தில பத்தி ஏதோ நியூஸ் வருதா? நம்ம செந்தில பத்தியா சொல்ற? ஆமாக்கா, அதான் போட்டோவோட வந்திருக்கு.